ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னா, சிகப்பு அவல் வச்சு ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்து அதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை நம்ம கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு மசித்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதையும் அது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை கட்லெட் ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை தோசைக்கல்லில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சிகப்பு அவல் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.